அமாவாசை என்பது வழிபாடுகளில் மிக முக்கியமான நாள். அமாவாசை முன்னோர்களுக்கான நாள் என்றும் முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் என்றும் சொல்லப்படுகிறது. முன்னோர் வழிபாடு என்பதும் குலதெய்வ வழிபாடு என்பதும் மிக மிக முக்கியம். முன்னோர்களுக்கு ஒரு வருடத்துக்கு 96 தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்கிறது தர்ம சாஸ்திரம். மாதந்தோறும் வருகிற அமாவாசை, ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு, கிரகண காலங்கள், திதி, புரட்டாசி மகாலய பட்சத்தின் 15 நாட்கள் என 96 தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். பித்ரு காரியங்களை எவரொருவர் தொடர்ந்து செய்து வருகிறாரோ அவர்களும் அவர்களின் வம்சத்தினரும் பித்ரு சாபத்தில் இருந்தும் பித்ருக்களின் கோபத்தில் இருந்தும் விடுபடுவார்கள். பித்ருக்களின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்நாளில் என்ன செய்யலாம்? திதி, தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவர்கள் அமாவாசை நாளில் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும். முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொண்டு தர்ப்பணம் செய்யுங்கள். வீட்டில் உள்ள நம் முன்னோர்களின் படங்களுக்கு சந்தனம், குங்குமம் இட்டு பூக்களால் அலங்கரித்து தீபதூப ஆராதனைகள் செய்ய வேண்டும். முன்னோர்களை நினைத்து தினமும் காகத்திற்கு உணவிடுவது நம் குலத்தையும் வம்சத்தையும் வாழ செய்யும். அமாவாசை நாளில் நம் முன்னோர்களை நினைத்து செய்கிற காரியங்கள் அனைத்துமே அவர்களை போய் சேரும் என்று நம்பப்படுகிறது. ஆகவே அமாவாசையன்று முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்து ஆசியை பெறுங்கள். இந்த தவறை செய்து விடாதீர்கள். தர்ப்பணம் கொடுக்கும்போது கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் கொடுக்க வேண்டும். மேலும் தர்ப்பணம் கொடுக்கும்போது கருப்பு எள்ளை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கக்கூடாது. அதேபோல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. நீரில் இருப்பவர்கள் நீரிலும் கரையில் இருப்பவர்கள் கரையிலும் தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். துளசி மாலை. முன்னோர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் மகாவிஷ்ணு. அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது விசேஷம். எனவே சித்திரை அமாவாசையன்று வீட்டில் இருக்கும் முன்னோர்களின் படத்திற்கு துளசி மாலையோ துளசி இலையோ சமர்ப்பிக்க வேண்டும். இது மகாவிஷ்ணுவை மகிழ்விக்கும். இதனால் பித்ருக்களுக்கு விஷ்ணுவின் ஆசி கிடைக்கும். நமக்கு விஷ்ணு மற்றும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். அமாவாசை தினத்தில் ஏழை எளியோர்க்கு அன்னதானம் செய்வது கர்ம வினைகள் நீங்கி வாழ்வில் புண்ணியம் சேரும் என்பது நம்பிக்கை. பலன்கள். அமாவாசை தினத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் பித்ருக்கள் நற்கதியை அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் நற்பலன்களும் பெருகும்.